ஆக்ஷன் சீக்வன்ஸில் தனுஷ் சார் எப்படி? உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் தனுஷ் சார் எப்படின்றதோட ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ரூமுக்கு போகாமல் டேரெக்டாக கேரவன் பண்ணிட்டேன். என்ன 5 o'clock வந்துட்டாருன்னும் போது அப்புறம் உங்கள் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க அவர் உடம்பு சரியில்லை, அதனால ரூம் போயிட்டு வராமல் டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு. யூஎஸ் உடம்பு சரியில்லைன்னும் போது நம்ம இன்றைக்கி 1 dayல முடிக்கிறோம், எல்லா டீம் பேக்கப் பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில் எல்லாம் ஊருக்கு போகிறாங்க, ரூம்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு, எப்படி அது 1 dayல முடிச்சிடலாமான்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்து 7 மணிக்கு வந்தார் ஸ்பாட்டுக்கு. அது அந்த பேசும்போது இருந்த அந்த ஜுரத்தோடைய ஃபீல் இருக்குது தெரியுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது நீங்கள் பேசும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த ஸ்டார்ட் கேமரான்னும் போது அந்த வெறித்தனமே வேற மாதிரி இருக்குது. 11:30க்குலாம் பேக்கப் ஆயிடுச்சு. தனுஷ் சாரோட ஃபிட்னஸ் பற்றி நான் கேட்குறேன். ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவரோட பையன் ஆமெல்லாம் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. பேக் இருக்கா கரையில்? 6 பேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சீனில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கரைக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுக்கு ரிசர்ச் ஒர்க்கு எவ்வளோ நாள் எடுத்து? நாங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீதா பைஜு கட்டின அந்த ஷாரி என்ன ப்ரைஸ்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த விஷயம் வந்து பயங்கர அட்மைரிங்காக இருந்துச்சுப்பா அப்படின்னா அது எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஜிப்ஸி மேலே ஜம்ப் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து வெயிலுக்கு நின்னும் போது நம்மளுக்கே வந்து அந்த வெயிலில் நின்று ஒர்க் பண்ணுற போது ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஆனால் அவர் அதில் தொங்கிட்டு பண்ணும்போது இவ்வளோ படம் பண்ணி இந்த மெனக்கெடல் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு நாமளே பண்ணோன்ட்டு பண்ணுறாருன்னும் போது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses ஜாயின் பண்ண JNN College of Arts and Science, Redis, சென்னை. வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ கரை இப்போ ஆடியோ லான்ச்லாம் பார்த்தோம், ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி சஸ்பென்ஸு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் முதல்ல நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் தான் ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஓகே அடிக்கிற மாதிரி மாஸ்டர் அப்படின்னா ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கரைக்குள்ள போகும்போது ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டரா இந்த ஒரு ஜேர்னர் நம்ம எடுக்கும்போது தனுஷ் சாரை அந்த இடத்துல நம்ம டியூன் பண்ணுற விஷயம் இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர், அதில் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கும்போது நீங்கள் உள்ள போது ஸ்டண்ட் மாஸ்டராக என்ன மாதிரி டோன் இதுக்கு எட்டு போனீங்க உள்ள இந்த மூவிக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், என்ன மாதிரி எட்டு போயிருந்தீங்க இந்த கரைக்குள்ளே போகும்போது? இல்லை, கரை வந்து ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே டிஸ்கஷன்லேயே நாங்கள் பார்த்துருந்தோம். கதைக்கு என்ன வேணும், கதைக்குள்ளே அவரோட கேரக்டரைசேஷன் எப்படி, அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு எந்த மீட்டரில் நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணலான்றதெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாதம் டிஸ்கஷனில் இருந்தோம். அந்த 2 மாதம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன சீக்வன்ஸ் தடிக்கொள்கிற சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி எல்லா சீக்வன்ஸுக்குமே நாங்கள் ஆன் தி செட்டில் போய்ட்டு ரிஹர்சல் பண்ணி இந்த அளவுக்கு தான் வரணும், இதுதான் பண்ணணுன்றதில் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம் எந்த ஒரு சீக்வன்ஸும். ஸோ அவரை உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த செட்டில் அவர் பிடிச்சி பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருந்தது. இந்த கதைக்கு என்னவோ அதுக்குள்ளேயே நாங்கள் ஒட்டி போயிருக்கிறோம். ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒர்க்கு. டேரக்டர் என்ன சொன்னாப்ல, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சில நேரங்களில் டேரக்டர் கேட்டிருப்பாப்ல, அது என்ன டோனில் கேட்டாப்ல? இல்லை, அதுதான் எந்த டோன்னா படத்தோடைய ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ராவன் ரஸ்டிக் ஃபீல், அந்த ராவன் லைவ் ஆக்ஷன் கதையை ஒட்டி என்ன வரணுமோ அதுதான் நம்ம பண்ணணும். அது அந்த மீட்டரை தாண்டி போக வேண்டாம் அப்படின்றது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் டிஸ்கஷன்லேயே பண்ணுது. அதுக்கடுத்து எப்படி சொல்கிறது, அதுதான் வந்து நாங்கள் ரிஹர்சலில் கொண்டு வந்தோம். அந்த செட் ரிஹர்சலில் கொண்டு வந்தோம். ரிஹர்சலில் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன ஷூட் பண்ண போகிறோன்றதை இந்த மீட்டரில் தான் வேணும், இந்த மீட்டரில் தான் இருக்கணுன்றதுல கிளியராக இருந்தோம். அந்த மீட்டரில் தான் ஒர்க் பண்ணணும், ஷூட் பண்ணணும். காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் உள்ளே போகும்போது, ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து மூவி வைஸாகவும் நம்மளுக்கு காஸ்டியூம் நல்லா இருக்கணும், ப்ளஸ் தனுஷ் சார் லுக் வைஸாகவும் நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ணியிருந்தீங்க? அதான் இவர் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் டேபிளில் தான் எல்லா ப்ராசஸுமே நடந்தது. ஸோ முன்னாடியே ரொம்ப கிளியராக இருந்தோம் என்னென்ன தேவை. லுக்காக பண்ணும்போது அது ரொம்ப ரியலாக இருக்கும், க்ளோசர் டு லைஃப். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒர்க் பண்ணோம். ஸோ இது 90s நடந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்ட இருந்தது. ஸோ பீரியட் செட்டப்பாக இருக்கும்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ஒர்க் பண்ணி. ஓகே, இப்போ 90s நடக்கிறதுனால என்னென்ன ரிசர்ச் ஒர்க்லாம் காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு ஒரு ஜென்ரல் நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்பத்திய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணோம், கொஞ்சம் ஊர் சைடில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட காஸ்டியூம் வச்சு தான் நாங்கள் டிசைனே பண்ணோம். எதுவுமே படத்துலேருந்துலாம் ரெஃபரன்ஸ் எடுக்காமல் பழைய ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஊரில் போய் அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போகலான்றத ஒர்க் பண்ணிடுவோம். ஓகே, கரையில் யாருக்கெல்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கீங்க?
லுக்காக எல்லாருக்குமே டிசைன் பண்ணது நான் தான். ஸோ சாருக்கு மட்டும் நான் பண்ணல, சாருக்கு காவியான்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க பர்சனலாக, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் தான் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஏன்னா காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் பண்ணும்போது நான் மமிதா பைஜுலன்னு நாங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த. ஏன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனிங் தான் வந்து அந்த ஊருக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டர்ன் பண்ணும்போது காஸ்டியூமும் கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களோட லுக்கும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணுங்கிற மாதிரி இருக்குல்ல, அதில் என்னென்ன ஒர்க்லாம் போட வேண்டியது இருந்துச்சு? ஸோ இது வெறும் காஸ்டியூம் மட்டும் மேட்டர் இல்லை, மேக்கப்லேயுமே நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஸோ கொலாபரேட் பண்ணோம் மேக்கப் டீமோட. ஸோ எல்லாரோட லுக்ஸு, ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், ஸோ அந்த அந்த ஜாகிரஃபி இப்போ ராம்நாள் நடக்குன்னா அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அவங்களோட ஸ்கின் டோன்லாம் எந்த மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டே அதை ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 months கிட்ட இந்த ப்ராசஸ் எங்களுக்கு போச்சு. மமிதா தான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே லுக் டெஸ்ட் பண்ணோம், ரொம்ப முன்னாடி பண்ணோம். ஏன்னா இப்போ அவங்கள நம்ம இந்த லுக்கில் காட்டும் போது ஆமாம், ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக மாடர்னாகவே பார்த்துருக்கோம் மமிதா பைஜுவை. டக்குன்னு பார்த்தா சாரி கிட்ட வந்து தனுஷ் சார்ட்ட வந்து எங்கே போயிட்டு வர திருடிட்டு தான் வாரி அப்படின்னு கேட்கும்போதுமே எங்களுக்கு உடனே ஒரு வில்லேஜ் ஃபீல் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு காரணம் வந்து என்னதான் கதைக்களமாக இருந்தாலுமே அந்த காஸ்டியூம் டிசைனிங்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டான ஒரு பொண்ணு மாதிரியே தெரில, ரொம்ப அடாப்டடாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ ஒர்க் போட்டுருந்தீங்கன்னு நான் கேட்குறேன். அதான் எங்களோட ஒர்க்கு. ஸோ அதை நாங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோன்றது நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது. ஓகே, சூப்பர் பிரதர். சரி, அண்ணன் டைப் நான் கேட்குறேன். ஓகேயா, முதல்ல ஷூட்டுக்கு போகும்போது ஆக்ஷன் சீன் தனுஷ் சாரை வச்சு எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம்லாம் இருந்துச்சுல, முதல் ஷூட்டு தனுஷ் சார் கூட என்ன ஃபைட் சீன்? ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஒரு தனுஷ் சார் கூட ஃபஸ்ட் டைம் நான் அசிஸ்டன்ட் சார் நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஆக்ஷன் டைரக்டராக ஆகி நான் ஃபஸ்ட்டு படம் கரதா சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் சீக்வன்ஸ்னால் அவரோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அவருக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் ஆன் தி ஃபஸ்ட் டே செட்லேயே பயங்கர கூலாக வந்தார். பயங்கர கூலாக அவர் இருந்த கூல்னால எங்களுக்கு ஒரு ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அவர் நம்மளை செட்டிலாக வச்சுப்பார், அவ்வளோதான். ஓகே, நம்மளை செட்டிலாக வச்சுருக்காங்களா? சார் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தனுஷ் சார் எப்படி? ஏன்னா வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். டக்குன்னெலாம் டேக் பயங்கரமாக பண்ணிடுவாப்பில், ஒரு டேக் தான் பயங்கரமாக சிங்கிள் டேக்கில் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவாப்பில் கூல் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸில் தனுஷ் சார் எப்படி? உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் தனுஷ் சார் எப்படின்றதோட ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். படத்தோட ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, சரிங்களா? அது ஆக்சுவலி நாங்கள் 3 days ரிஹர்சல் பண்ணோம். 3 days பண்ணோம். ஓகேங்களா? 4th day அவர் வந்து தேரேஷ்மிக்கு வந்து ப்ரமோஷன் போயிட்டு வந்தார். 3 days தேரேஷ்மி ஹிந்தி படத்தோடைய ப்ரமோஷனுக்கு போயிட்டு வந்தார். நாங்கள் 3 days ரிஹர்சல் பண்ணோம். ஃபைட்டர்ஸ் வச்சு நாங்கள் டேரக்டர்ஸ் எல்லாரும் டேரக்டர் கேமராமேனில் மேக்கிங்காக ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் வந்து 1 dayல அதை ஷூட் பண்ணி முடிக்கலாம். நைட் ஷூட் பண்ணி 1 dayல முடிச்சிடலாம். அன்னையோட வந்து ஷெடியூல் பேக்கப், ஷெடியூல் பேக்கப்பு டோட்டல் யூனிட்டே வந்து மறுநாள் காலை 6 o'clock ஆன் தி செட்லேருந்தே சென்னை கிளம்புறாங்க. ராம்நாட்டிலேருந்து மார்னிங் 6 o'clock தான் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு வெஹிக்கிள் சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே ரூம் வெக்கேட் பண்ணிட்டுலாம் வந்துட்டாங்க. ஓகேங்களா? நாங்கள் 4:30 4:45 நாங்கள் லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு போகிறோம். 5 o'clock ஸ்பாட்டுக்கு போகிறோம். போனால் தனுஷ் சார் ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ரூமுக்கு போகாமல் டேரெக்டாக கேரவன் பண்ணிட்டார். என்ன 5 o'clock வந்துட்டார் என்னும் போது அப்புறம் உங்கள் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரூம் போயிட்டு வராமல் டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு. யூஎஸ் உடம்பு சரியில்லைன்னும் போது நம்ம இன்றைக்கி 1 dayல முடிக்கிறோம், எல்லா டீம் பேக்கப் பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில் எல்லாம் ஊருக்கு போகிறாங்க, ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு, எப்படி அது 1 dayல முடிச்சிடலாமான்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தது. 7 மணிக்கு வந்தார் ஸ்பாட்டுக்கு. நாங்கள் 6:30 லைட்லாம் செட்டில் ஆகிறதுக்கு 6:30 6:45 ஆகிடுச்சு. 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் பிளான் பண்ணி 7 o'clock செட்டுக்குள்ளே வந்தார். என்ன பண்ணணும்னாரு, இதுதான் சொல்லணும். ஓகே அது அந்த பேசும்போது இருந்த அந்த ஜுரத்தோடைய ஃபீல் இருக்குது தெரியுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது நீங்கள் பேசும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த ஸ்டார்ட் கேமரான்னும் போது அந்த வெறித்தனமே வேற மாதிரி இருந்தது. 11:30 பேக்கப் ஆகிடுச்சு. 7 to 11:30 அந்த ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே நைட்டில் நாங்கள் செட்டுக்குள்ளே வந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட டெடிகேஷன் லெவலில், அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி அவர் நடிப்பில் நம்ம சொல்லவே வேணாம். ஆக்ஷன் சீக்வன்ஸில் நம்ம கண்ணெதிர பார்க்கும்போது அந்த ஒரு பிரமிப்பு இருந்தது. நியர்லி 4 hours அதில் 1/2 hour பிரேக் வேறு. 4.5 hours நியர்லி 4 to 4.5 hours அந்த சீக்வன்ஸே முடிச்சாச்சு. இப்போ அஸ் அ ஸ்டண்ட் மாஸ்டராக உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் தனுஷ் சாரை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். தனுஷ் சாரோட ஃபிட்னஸ் பற்றி நான் கேட்குறேன். ஏன்னா ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பழைய தனுஷ் சாருக்கும் இப்போ உள்ள தனுஷ் சாருக்கும் நிறையாவே எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. ஏன்னா ஃப்ரேமில் பார்க்கும்போதே பயங்கர ஃபிட்டாக தெரியும். அப்போ சில நேரங்கள் அந்த டிஷர்ட் போட்டாலும் சரி, இல்லை ஷர்ட் போட்டாலும் சரி, அந்த ஆர்ம்ஸ் வந்து எல்லாமே ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்கும்?
ஆப்வியஸ்லி இப்போ முந்தைய படங்களுக்கு நீங்கள் இப்போ பண்ணும்போது அவர் ஃபிசிக்காக கொஞ்சம் உடம்பை பில்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஆப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் பாடியை வந்து நல்ல ஒரு ஃபிசிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக இல்லை, அவர் பேசிக்காகவே வந்து முன்ன இருந்த தனுஷாருக்கும் இப்போ இருக்கிற தனுஷாருக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் போஸ்டரில் ட்ரைலரில் பார்த்தீங்களோ தெரியும், அந்த பாடியோட ஃபிசிக்காக அவர் நல்லா மெயின்டைன் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காரு. ஓகே. ஏன்னா ஷூட்டில் சில நேரங்களில் ஃபிசிக்காக மெயின்டைன் பண்ணும்போது இப்போ சில நேரங்களில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சா இல்லை பார்க்க முடிஞ்சா அவங்களால? இல்லை, அவருக்கு ஷூட்டில் அந்த ஆப்வியஸ்லி அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. அந்த அளவுக்கு ஒர்க்கே அவருக்கு கரெக்டாக இருந்தது. ஃபிசிக்கை ஸ்பாட்டில் டம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து அது இது பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. என்னோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் வந்து பார்க்கல. பட் ஆனால் அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணிவிட்டு மைட் பி அவர் பேக்கப் பண்ண போகிற ரூமில் ஹோட்டலில் பண்ணுறாரு என்னன்னு. ஓகே. பட் ஆனால் கண்டிப்பாக அவர் ஃபிசிக்கில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவரோட பையன் ஆமெல்லாம் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இல்லை சொல்கிறேன், ஆப்வியஸ்லி அந்த ஷர்ட் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியும்ல அவரோட ஃபிசிக். முந்தைய படங்களுக்கும் இந்த கரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ ஷர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன், தனுஷரோட ஃபேன்ஸ்னால. 6 பேக் இருக்கா கரையில்? இல்லை, 6 பேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சீனில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஓகே. சரி, இப்போ நான் உங்ககிட்ட காஸ்டியூம் டிசைன், இப்போ காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்போம். பட் இவங்களுக்கு பண்ணும்போது நாங்கள் நிறைய யோசித்து பண்ணோம். நிறையா காஸ்டியூம்ஸ் வந்து சாய்ஸஸ் இருந்துச்சு. பட் எங்களுக்கு இந்த ஒரு டியூன் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த சாய்ஸஸ் நிறைய எடுத்து கடைசியில் டியூன் பண்ணிட்டா அது யார் சொல்லுவீங்க நீங்கள்? சாய்ஸஸ் நிறைய ஆப்ஷன் யாருக்குமே வைக்கல. நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்துமே. இவங்களுக்கு இதுதான் பண்ண போகிறோன்றது வந்து ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அதை ட்ரை பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்தால் மட்டும்தான் அது மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் எங்களோட விஷயம் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. டேரக்டர் நானும் ஒரே சிம்பிளாக இருந்தோம். ஸோ எல்லா மீட்டிங்லுமே அடுத்தது டெவலப் பண்ணுமே தாண்டி அதை ஆப்ஷன்ஸாக நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இதுதான் ஃபைனல்ன்றது எங்களோட தாளாக இருக்கும். அதான் லுக்டஸில் ட்ரை பண்ணுவோம். சேலஞ்சிங்கான MS பாஸ்கர் சார் இது சேலஞ்சிங்காக இருந்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் வரும்போது தெரியும். ஸோ அவரது சேலஞ்சிங்காக இருந்தது. KSரோட லுக் கிரியேட் பண்ணும்போதும் சேலஞ்சிங். மம்மிதா தான் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு இது இருந்தது எஃபர்ட். இல்லை, அவர் சொல்கிற மாதிரி ஆக்சுவலி நானுமே அந்த விஷயத்தை பார்த்துருந்தேன். நீங்கள் MS பாஸ்கர் சாரை பார்த்துட்டு நீங்கள் அது அவர் யாருன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருப்பார். நீங்கள் ட்ரைலர்லேயே இருப்பார். பட் ஆனால் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய காஸ்டியூமும் அவருடைய மேக்கப் இருக்கும். ஸோ என்னன்னா அந்த வேர்ல்டோட மெர்ஜ் ஆகணும். இப்போ ஆர்டிஸ்ட் போய் அந்த க்ரௌடில் நிற்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு இதுவாக இருக்கணும். தனி லேயராக தெரிஞ்சிடக்கூடாது மட்டும் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். எல்லாருக்குமே அதை தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஒரு டார்க் ஷேடில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு ரிசர்ச் ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ நாள் கரைக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுக்கு ரிசர்ச் ஒர்க்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு? ரிசர்ச் ஒர்க்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் இப்போ நாங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேச ஆரம்பிப்போம். எந்தெந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு டேரக்டர் எங்களுக்கு ஃபீட் பண்ணுவார். ஸோ இந்த கேரக்டர் இப்படி தான் நடந்துப்பான், அவனுக்கு அவனோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும்னும் போது ஸோ அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுன்றது என் சைட்லேருந்து நான் ஒரு ஐடியா த்ரோ பண்ணுவேன். ஸோ அது டேபிளில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு டெக் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த படத்துக்கு இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்க போகிறாங்க, இந்த காஸ்டியூம் பண்ணணும், இந்த ஆக்சசரி பண்ணணும் முதற்கொண்டு அது வெல் பிளான்டாக. ஓகே. காஸ்டியூம் டிசைனர்னால நான் இன்னொன்று அப்படியே கேட்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய காஸ்டியூம் டிசைனர் எடுத்திருக்கேன். GPU, குட் பேட் அக்லி இதெல்லாம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அந்த ப்ரைஸ்க்குள்ளே நம்ம போவோம் சரிங்களா. அப்படிங்கும்போது அந்த டயத்தில் GPUலாம் 1 lakh 2 lakh கிட்ட அந்த ஷர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கரால வந்து மமிதா பைஜு கட்டின அந்த ஷேரி என்ன ப்ரைஸ்? அதெல்லாம் ரொம்ப நார்மலுங்க. ஆனால் நாங்கள் இப்போ இந்த படம் பண்ணும்போது இந்த கேரக்டர் எங்கே போய் சோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்க எங்கே சோர்ஸ் பண்ணுவாங்களோ அங்கே தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ அதுக்காக காஸ்ட்லியான இதை வாங்கி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ரொம்ப ரியலிஸ்டிக்காக என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் முதற்கொண்டு அதுதான். ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை ப்ரைஸ்லையோ இல்லை பிராண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற ஐடியாலாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு காட்டன் அந்த ஊரில் இருக்கவங்க இந்த கடையில் போய் துணி வாங்கினா அங்கே தான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஷூட்டுக்கு முன்னாடியே எல்லா காஸ்டியூமும் நாங்கள் ஒரு நாள் உட்காந்து நானும் தேனி சார் அதுக்கப்புறம் டேரக்டர் இட்ஸ் எல்லாமே எல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு எந்த சீனுக்கு என்ன காஸ்டியூம் தான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 month பிஃபோரே லாக் பண்ணிட்டோம். ஸோ படத்தில் இவங்க இந்த சீனில் இதை தான் போட போகிறாங்க. இன்னொன்று நாங்கள் ஜென்ரலாக இப்போ கேரக்டருக்கு இப்போ ஹீரோக்காக இல்லை ஹீரோயின்காகன்னு பண்ண மாட்டோம். ஸோ இப்போ அவங்களோட வார்ட்ரூப்பில் இத்தனை துணி தான் இருக்க போகுது. இப்போ ஹீரோஸ் இருக்காருன்னா அவருக்கு வந்து மொத்தமாகவே ஒரு இவ்வளோ ஷர்ட்ஸ் தான் இருக்கணும். அதை தான் அவர் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சீனுக்குமே இப்போ இந்த சீனுக்கு ஒரு காஸ்டியூம், இந்த சீனுக்கு ஒரு காஸ்டியூம் இருக்குது. இப்போ இங்கே போட்ட ஷர்ட்டை 4வது சீன்லேயும் போடலாம். ஸோ அதுதான் ரியல் லைஃப்பில் நடக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கபோர்டில் போய் பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக இருக்காது. ஸோ என்ன ஒரு ரெகுலர் லைஃப்பில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம், நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் இந்த படத்துக்கு. ஓகே. ஸோ அதனால் பெருசாக எக்ஸ்பென்சிவாலாம் கிடையாது. எக்ஸ்பென்சிவ் நீட்ஃபுல் இல்லைல்ல. ஸோ எங்கே நீட் இருக்கோ அதை பண்ணலாம்.
நீட் இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் போகல. ஓகே சரி. இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லியிருந்தீங்க நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன் வந்தேன், ஸோ தனுஷ் சார் டக்குன்னு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த கரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த விஷயம் வந்து பயங்கர அட்மைரிங்காக இருந்துச்சுப்பா அப்படின்னா அது எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அஸ் அ ஸ்டண்ட் மாஸ்டரா? பயங்கர அட்மைரிங்னா எல்லாமே அவர் பண்ணுறது எல்லாமே அட்மைரிங் தான். அதில் எது வந்து நான் வந்து செப்பரேட்டாக இது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. குறிப்பிட்டு சொல்லணுன்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஜிப்ஸி மேலே ஜம்ப் பண்ணுற சீக்வன்ஸ் ஒன்று. ஆமாம், லாஸ்ட் ஷார்ட்டாக வந்துருக்கும் ஜிப்ஸி மேலே ஜம்ப் பண்ணுற சீக்வன்ஸு. அதெல்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து ஷூட் பண்ணும் போதெல்லாம் வெயில் வந்து ராம்நாட்டில் நார்மலாகவே தெரியும் வெயில் எந்த அளவுக்கு கூலாக இருக்கும்ட்டு. நாங்கள் பண்ணும்போது பயங்கர கூலாக இருந்துச்சு. வேறு இன்னும் அந்த டாப்பு மேலாம் கையை வச்சோன்னா முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா ஆம்லேட் அந்த அளவுக்கான சூடு அது. ஆக்சுவலி அது நேர்லி அந்த சீக்வன்ஸ் 4 days பண்ணணும்னு நினைக்கிறேன், 4 to 5 days ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸில் அவர் வந்து அந்த வெயில் பொருட்படுத்தாமல் அந்த சூட்டையும் பொருட்படுத்தாமல் அந்த ஜிப்ஸியில் தொங்கிட்டு அது அவர் அந்த எந்த ஒரு அந்த வெயிலுக்கு நின்னும் போது நம்மளுக்கே வந்து அந்த வெயிலில் நின்று ஒர்க் பண்ணுற போது ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, ஒரு டீஹைட்ரேஷன். ஆனால் அவர் அதில் தொங்கிட்டு பண்ணும்போது இவ்வளோ படம் பண்ணி இந்த மெனக்கெடல் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு நாம்ளே பண்ணோன்ட்டு பண்ணுறாருன்னும் போது ஒரு ஒரு அட்மைரிங். அதை விட அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான். ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதை சொன்னாலுமே நான் ரீசெண்டாக இல்லை ஒரு 6 months 7 months முன்னாடி ஸ்டண்ட் யூனியன்லேருந்து சிலர்லாம் நான் இன்டர்வியூ சொன்னாங்க, இந்த சேஃப்டி ஜோன் வந்து இன்னும் நம்ம ஊரில் வந்து ஃபாரின் அளவுக்கு இல்லைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கரையில் ஸ்டண்ட்லாம் பண்ணும்போது சேஃப்டி ஜோன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டீங்க? அதாவது ஒரு படமும் நம்மளுக்கு வந்து படத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமோ அதே அளவுக்கு நம்ம சேஃப்டியும் யோசிக்கிறோம். ஒரு ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டென்மேனுக்கும் ஒரு சின்ன கடுகளவு கூட அடிப்படக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். கண்டிப்பாக காலையில் வந்து சாமி கும்பிட்டு வேண்டு வர்றது, இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் வந்திருக்கிறோம், நம்ம எப்படி வந்தோமோ என் கூட ஃபைட்டர்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் எப்படி வந்தாங்களோ அவங்க அப்படியே வீட்டுக்கு போகணுன்றது தான் எங்களுடைய மெயின் செட். ஸோ ஒரு ஷாட்டு பண்ணும் போதும் அவங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட சேஃப் ஜோன் பார்க்கணும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 சுளுக்கோ இல்லை ரத்த கட்டோ எதுவுமே அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்சு கூட அவங்களுக்கு ஆகாத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃப் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் நாங்கள் சேஃப் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபைட்டர்ஸ் வச்சு ரிஹர்சல் பார்த்து ஃபைட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆகாத அளவுக்கு நாங்கள் அதை பார்த்துட்டு அதில் இந்த சின்னதாக எதனா ஒரு இடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு அடிப்படும் தெரியுதுன்ற அப்போ அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை ஒன்று நாங்கள் வந்து ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட்டை பண்ண வைப்போம். ஸோ ஆர்டிஸ்ட்டில் ஒரு சின்ன கடுகளை கூட சேஃப் இல்லாமல் அவங்கள பண்ண கூடவும் மாட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படம் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த ஒரு கரை ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அது எந்த படம்னு சொல்லி, ஏன்னா டைரக்டர் காலோ இங்கே ப்ரொடியூசர் சைட்லேருந்து டைரக்டர் சைட்லேருந்து காலோ ஹாப்பி எண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம், ஆர்ஜே பாலாஜி சார். அதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன்று துப்பறிவாளன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி துப்பறிவாளன் பண்ணும்போதே டேரக்டரை அப்போவே அந்த செட்டில் பார்த்துருக்காரு, பட் ஆனால் அவருக்கு எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து ஹாப்பி எண்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தோடைய கோ-டைரக்டர் இதுலையும் கோ-டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு டேரக்டர் ரெஃபர் பண்ணி ஸோ அப்படி தான் கரைக்குள்ளே வந்தேன். ஓகே, உங்களுக்கு இந்த இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம் அப்படிங்கும்போது எது பார்த்து இந்த கரை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து? நான் போர்த்தொழில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட, நான் தான் போர்த்தொழில் பண்ணேன். ஸோ அப்போதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஓகே, நான் இன்னொரு சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்ககிட்ட கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். சிம்பு சாருக்கு அடுத்து காஸ்டியூம் டிசைன் நீங்கள் தானே பண்ணியிருந்தீங்க? இந்த ப்ரோமோ அதை ஷூட் பண்ணோம். ஸோ அது ஷூட்டாக இன்னொன்று எனக்கு என்னன்னு தெரியல, ப்ரோமோ நான் தான் பண்ணியிருந்தேன். ஓகே, சும்மா அது ஒரே ஒரு லைன் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு காஸ்டியூம் டிசைனிங் இருக்குல்ல, அது நிறையா ஃபேவரட்டான விஷயம், எங்கள் எல்லாருக்குமே நிறைய ஃபேவரட்டானது. ஏன்னா அந்த விண்டேஜ் சிம்புவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த கையில் வயர் கட்டினதுலேருந்து இது அந்த ஒரு டிசைனிங் எப்படி செட் பண்ணீங்க? அது டிசைனிங்லாம் இல்லைங்க, ஆல்ரெடி அவர் போட்டிருந்தது தான், டைம்லைனில் போட்டிருந்தது. இப்போ அதை ரீக்ரியேட் பண்ணணுன்ற ஒரு இதை டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆமாம், ஸோ அதுக்கு என்னெல்லாம் அந்த டிராகன் ஷூட் பண்ணுறப்பவே அவர் கமிட் ஆகிருந்தார். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இருக்குன்ட்டு ஓவர் நைட் ஒரு கால், ஸோ இந்த மாதிரி நாளைக்கு பண்ணணும். ஸோ அது நைட்டு பேசி அடுத்த நாள் காலையிலேயே அது ஷூட் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு 1 hour டைம் பீரியடில் என்னெல்லாம் அந்த ஆக்சசரிஸ் இருந்தோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அது புதுசாக இல்லை, அவர் என்ன போட்டாரோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணி. பட் ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் அதை எல்லாத்தையும் போட்டு காமிச்சதுக்கப்புறம் சிங் சார் என்ன சொன்னாப்ல அது மட்டும் சொல்லுங்கள், அதை முடிச்சுக்கலாம். அவர் ஜென்ரலாக அசோக் இருந்தார், அதான் டீமாகவே பயங்கர இதுவாக சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்ற மாதிரி ஃபீட்பேக் சொல்லியிருந்தார் அசோக் கிட்ட. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெயிட் பண்ணுறோம் பிரதர். ஓகேங்களா? ஸோ கரா இந்த மூவி
முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்குல்ல, அது என்னது? அவ்வளோதான், கடைசியாக வந்து சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸை வந்து அந்த செட்டில் போயிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணுவோம். சில படங்களில் வந்து நம்ம ரிஹர்சல் பண்ணிப்போம். ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது ஸ்டோரி போர்ட் போட்டு பண்ணும்போது இன்னும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை வந்து நான் அடுத்தடுத்த படங்களில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இல்லை ஜென்ரலாக இப்போ விக்னேஷோட ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் தான் புதுசாக இருக்கும். சில இடத்துல வந்து இப்போ அடுத்த நாள் என்ன வேணுன்றதை நைட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஷூட்டுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த சீனுக்கு இதை போட போகிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ அங்கே ஸ்பாட்டில் வந்து எங்களோட ஒர்க் என்ன இருக்குன்னா அது போய் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறது தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து எதுவும் புது சர்ப்ரைஸ்லாம் இருக்காது. நான் என்ன கொடுக்க போகிறேன்னு அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ முன்னாடியே தெரியும் இதுதான் வரப்போது, இதை தான் கொடுக்க போகிறோன்னு. ஸோ எங்களுக்கு அங்கே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்குமே முன்னாடி முடிக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எல்லாருமே அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.